வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நேசம். கதைக்குள்ள போலாமா? சாப்பாட்டை கொண்டு வந்து தோப்பன டைனிங் டேபிளில் வைத்த மாலா முரளியை முறைத்து கொண்டு நின்றாள். தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த முரளி மெதுவாக அந்த தட்டில் இருந்து கீழே சிந்திருந்த அந்த சாப்பாட்டை பார்த்துவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான். என்ன பாக்குறீங்க என்று கத்திவிட்டு பவுலில் இருந்து பாலை கொண்டு போய் அங்கே ஓரமாக படுத்திருந்த அவளது செல்ல டாமிக்கு வைத்து அதன் கழுத்தை தடவி கொடுத்தாள். அதை பார்த்து கொண்டிருந்த முரளி விரக்தியான புன்னகை செய்தான். டக்கன அவனை திரும்பி பார்த்து முறைத்து கொண்டே, என்ன சிரிக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் எழுந்து அவனிடம் வந்தாள். ஒன்னும் இல்லை, இந்த வீட்டில் நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்லை, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். இதோ பாருங்க, நீங்க என்னதான் பரிதாபமா டைலாக்லாம் பேசி அப்படியே வேஷம் போட்டாலும் நான் மசிய மாட்டேன். அந்த பணத்தை கொடுக்க முடியாது, முடியாதுன்னா முடியாது என்று அங்கிருந்த மற்றொரு சேரில் அமர்ந்தாள். முரளிக்கு மனதில் எரிச்சல் குமுறினாலும் அதை அடக்கி கொண்டு அமைதியாகவே அவளிடம் பேச ஆரம்பித்தான். இதோ பாரு மாலா, நேத்து அந்த சரவணை என்னை ஹோட்டல்ல எல்லாரும் எதிர்க்கவும் ஒரு மாதிரி பேசிட்டான் தெரியுமா? எனக்கு அவமானமா போயிடுச்சு. என் சட்டையை பிடிச்சு நிறுத்திட்டான். உன் புருஷ மானத்தை விட உனக்கு அந்த பணம் தான் முக்கியமா? அதுல வாங்க போற நகை தான் முக்கியமா? ஆமா, கையால் ஆகாதவங்களை கட்டிக்கிட்டு நான் என்னத்தை சுகப்பட்டேன்? ஏன் இத்தனை வருஷம் உனக்கு ஒரு நல்ல புருஷனா நான் நடந்துக்கலையா? வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடலையா? இல்ல நம்ம பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கட்டி வைக்கலையா? ஆஹா, அப்படியே எல்லாம் செஞ்சிட்டீங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாச்சே, ஒரு சொந்த வீடு வாசல்னு ஏதாவது இருக்கா? இல்ல பளிச்சுன்னு வெளியில போட்டுட்டு போக நகை நட்டுன்னு இருக்கா? மாலா, உனக்கு நான் நகை செஞ்சு போடாம யாரு போட்டது? ஓ, நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து வெறும் கையோட வந்தேன்னு குத்தி காட்டுறீங்களா? இல்லம்மா, அதுக்கு இல்ல. தெரியுங்க, நான் எங்கேயோ பட்டி காட்டுல பிறந்தவ. எங்க அம்மா அப்பா வசதி இல்லாதவங்க. நான் படிக்காதவ, அழகில்லாதவன்னு தானே என்னை இப்படி கேவலப்படுத்துறீங்க. ஆனா இந்த பட்டிக்காடு தான் உங்களுக்கு குடும்பன்ற அந்தஸ்தை கொடுத்தது, வாழ்க்கையை கொடுத்தது. இல்லனா நீங்க இருந்த இருப்புக்கு உங்களை யாரு கட்டியிருப்பா? மாலா, எதுக்கு எதோ பேசுற? நான் இப்ப அதெல்லாம் எதுவும் சொல்ல வரல. நமக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவளும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம்? ஓ, உண்மைய சொன்னா கசக்குதோ? இல்ல உங்க பழைய காதலிய பத்தின நினப்பு வருதோ? இதோ பாரு, தேவையில்லாம பேசாத. பேச்சை எங்க இருந்து எங்க கொண்டு போற? போதும் போதும், எல்லாம் எனக்கு தெரியும். சரி விடு, இப்ப அந்த பணத்தை கொண்டு வா. இன்னைக்கே அந்த சரவணன் கிட்ட அதை கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா அவன் என்ன ரொம்ப கேவலமா நினைப்பான். முடியாது முடியாது முடியாது, நான் அதை கொடுக்க மாட்டேன். உங்க அப்பா வச்சுட்டு போன சொத்துன்னு அது ஒண்ணுதான் நமக்கு வந்தது. எங்கேயோ மூளைக்காட்டுல உங்க அப்பா அன்னைக்கு வாங்கி போட்ட அந்த 1/4 கிரவுண்ட் நிலத்துல உங்க தங்கச்சிங்களுக்கு கொடுக்க போக நமக்கு வந்து இந்த 10 லட்சம் பணத்தையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றீங்களா? ஏய், அவனுக்கு என்ன சும்மாவா கொடுக்க போறேன்? அவன்கிட்ட நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின கடன் நாம கட்ட வேண்டியது. ஆமா, இந்த பணம் வர நினைப்பில்லையா அந்த கடனை வாங்கினீங்க? இல்லதான், எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கட்டி அடைச்சிடலான்னு இருந்தேன். அது வேற வட்டி கட்டிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா அவன் திடீர்னு எனக்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன செய்யறது? நல்ல வேலை, ஆண்டவனா பார்த்து இந்த பணத்தை கொடுத்துருக்காரு. எங்க அப்பா எப்போ நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது வாங்கி போட்ட நிலம் இப்ப நமக்கு உதவுது. நான் என்ன அவ்வளவு பணத்தையம்மா கேட்கிறேன்? அவனுக்கு கட்ட வேண்டிய 5 லட்சம் தானே கேட்கிறேன். நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கினது தானே. உனக்கு அதுல அக்கறை இல்லையா? இல்லாமலா என் நகையெல்லாம் அவளுக்கு எடுத்து போட்டேன். ஏமா, அதையே இப்ப சொல்லி கட்டுற? யாருக்கு போட்ட? உன் பொண்ணுக்கு தானே? ஆமா, என் பொண்ணுக்கு தான். ஆனா இன்னைக்கு எனக்குன்னு பளிச்சுன்னு எந்த நகையும் இல்லையே. நாளைக்கே சம்மந்தி வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன்னு வந்து கூப்பிட்டா கண்ணுக்கு நிறைவா போட்டுட்டு போக வேண்டாமா? இதோ பாரு, நீ என்ன இன்னும் சின்ன பொண்ணா? சொல்லு. அதுதான் கழுத்துல 2 செயின் இருக்கு, கையில வளையல் இருக்கு, பெரிய கம்மல் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்ன்ற? எனக்கு ஆரம் நெக்லஸ் வேணும். சரி, நான் உனக்கு எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நாள்ல எங்கேயாவது கடனை வாங்கியாவது வாங்கி கொடுத்துட்றேன். அது வரை கொஞ்சம் பொறுத்துக்க. இப்ப இந்த பணத்தை கொடுமா. அந்த கடனை இப்பவே வாங்கிக்கோங்க. இதோ பாரு மாலா, நான் ஏற்கனவே நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின கடன் எல்லாம்
இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு வரேன். திரும்பவும் என்னை கடனாளி ஆக்காத, என்னால தாங்க முடியாது. ப்ளீஸ் அந்த பணத்தை குடுமா என்று கெஞ்சினான். முடியாது முடியாது, எனக்கு தான் வேணும் அந்த பணம் என்று கடகடவென உள்ளே சென்று பீரோவை பூட்டி சாவி இடுப்பில் சிறுகி கொண்டாள். இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்லை என்று டேபிளில் ஓங்கி அடித்துவிட்டு கடகடவென எழுந்து வெளியே சென்றான். அன்று மாலை ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு போகாமல் அமைதியாக பார்க்கில் வந்து அமர்ந்தான். அங்கே பார்க்கில் இருந்த ஊஞ்சல், சறுக்கு மரம், சீசா அனைத்திலும் பிள்ளைகள் கலகலவென சத்தம் போட்டு சிரித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தனர். எப்பொழுதாவது அங்கு வந்தால் எந்த கவலையும் இல்லாமல் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கும் பிள்ளைகளை ரசித்து கொண்டிருக்கும் அவனுக்கு இன்று அந்த பிள்ளைகளின் சிரிப்பொலி கூட சத்தமாக தெரிந்தது. இதற்கு காரணம் அவன் மனதில் ஏற்பட்ட வேதனைகள். பனித்திரை போட்டு மூடப்பட்டது போல் ஏதேதோ பழைய நினைவுகள் லேசாக அவன் மனதில் தோன்றிக் கொண்டிருந்தன. அதை முழுவதும் ரசிக்க முடியாமல் அவன் தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவனது செல்போன் ஒலிக்க டக்கென அதை எடுத்து பார்த்தான். அவனது பாலிய நண்பன் சேகர். காலேஜில் இருந்து இருவரும் நட்போடு பழக அது இன்று வரை நீடித்து கொண்டிருந்தது. தனது போராட்டமான வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆறுதல் சேகர் தான். மாலாவால் அவன் காயப்படும் நேரங்களில் எல்லாம் அந்த காயத்துக்கு மருந்தாக இருப்பது சேகரின் ஆறுதலான வார்த்தைகளே. அவனுடைய நட்பாலும் ஏதோ அவன் தரும் ஆதரவான பேச்சாலும் தைரியத்தாலும் தான் அனைத்தையும் அவன் கடந்து கொண்டிருந்தான். பெருமூச்சு விட்டு கொண்டு போனை எடுத்த முரளி, சொல்லு சேகர் என்றான் அமைதியாக. என்னடா வாய்ஸ் டல்லா இருக்கு, என்ன வீட்டுல பிரச்சனையா? எல்லாம் தெரிஞ்சே நீ ஒவ்வொரு வாட்டியும் இதை கேட்கறது எதுக்குன்னு தான் தெரியல என்று விரக்தியாக சிரித்தான் முரளி. அதுவும் சரிதான், ஆனா மாலா அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் பிரச்சனைக்கான காரணங்கள் புதுசு புதுசா தானே இருக்கு, அதுதான் கேட்டேன். சேகர், மனசுக்கு ஒத்து வராத புருஷன் பொண்டாட்டிகளுக்குள்ள சண்டை வர்றது ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை, அவங்களுக்குள்ள நடக்கிற எல்லாமே சண்டைக்கு காரணம்தான். சரி அது போகட்டும், என்ன திடீர்னு போன் போட்டிருக்கிற? நான் பாரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன், பேச்சு மாறி போனதுல அதை மறந்துட்டேன். சரி அது போகட்டும், காலையில நம்ம சரிதா போன் போட்டாடா என்றான். முரளிக்கு ஒரு நிமிடம் அந்த இடம், அந்த பிள்ளைகளின் சிரிப்பொலி, ரோட்டில் புகைகளை கக்கி கொண்டு காதை செவிடாக்கி விடும் போல் ஹார்ன் அடித்து கொண்டு செல்லும் வாகனங்கள், சற்று தூரத்தில் பஞ்சு மிட்டாய் விற்கும் மனிதன், கையில் வைத்து அடித்துக் கொண்டிருக்கும் மணியின் ஓசை அனைத்தும் நின்றது போல் அமைதியாக இருந்தது. அவன் இதயத்தின் ஓசை மட்டும் ஓங்கி அவன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருந்ததில் அந்த இதயத்தில் தான் மெலிதாக உச்சரித்து கொண்டிருக்கும் அந்த தேவதையின் பெயரை இன்று சேகர் உரக்க கூறியது அவன் காதின் வழியே சென்று அவன் உடல் முழுவதும் பரவி உயிரில் கலந்து எதிரொலித்தது. ஏய் என்னடா, சரிதா பெற சொன்னதும் சைலண்ட் ஆகிட்ட என்று சேகர் மீண்டும் கேட்க, ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்லை. ஆமா, நீ எப்ப சரிதாவை பார்த்த, எங்க பார்த்த என்று படபடப்பாக கேட்டான். நான் பார்க்கலடா, அவளுக்கு நம்ம குமார் தான் நம்பரை கொடுத்துருக்கான். முந்தானத்து ஏர்போர்ட்ல பார்த்தானா, அப்பதான் என் நம்பரை கொடுத்துருக்கான். உடனே என்னை கூப்பிட்டு பேசினா. அப்படியா, அவ எப்படி இருக்காளா? போன் நம்பர் ஏதாவது கொடுத்தாளா? என்னை பத்தி ஏதாவது கேட்டாளா? கேட்டாடா, அவ பெங்களூர்ல தான் இருக்காளாம். அவங்க ஹஸ்பண்ட் அங்க பெரிய பிசினஸ் மேன் போல இருக்கு, நல்ல வசதியா தான் இருக்கா. இதுல என்னடா அதிசயம் இருக்கு, இதுக்கு தானே அவங்க அப்பாவும் ஆசைப்பட்டாரு. அது சரி, வசதியோட தான் சேரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறது தானே என்று மெலிதாக முனறியவன், சரி அது போகட்டும், அப்புறம் அவ என்ன சொன்னா? அவ உன்னை ரொம்ப கேட்டா, அவங்க குடும்பத்தோட இங்க வந்திருக்காங்க போல இருக்கு, ஏதோ பெரிய ஹோட்டல்ல தங்கியிருக்கிறதா சொன்னா, உன்னை பார்க்கணும்னு சொன்னாடா. நான் தான் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனாலும் அவ விடாம உன் அட்ரஸை கேட்டு வாங்கிக்கிட்டா. நாளைக்கு சண்டே தானே, உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கா. முரளிக்கு 1000 தேள்கள் ஒரு சேர கொட்டியது போலானது. என்னடா சொல்ற? என்ன பார்க்க என் வீட்டுக்கு வராளா? ஏய் எதுக்குடா என் அட்ரஸை கொடுத்த? மாலாவை பத்தி தெரிஞ்சே நீ? தெரியும்டா, அதுக்கு தான் நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவ விடவே இல்லை. என்னை தொந்தரவு பண்ணி அட்ரஸை வாங்கிக்கிட்டா. கொஞ்ச நேரம் தானே, அவ வந்து உன்னை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவா. எப்படியாவது சமாளிச்சுக்கோடா. பாவண்டா, ஒரு காலத்துல நாமெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், இப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டோம். அவ அந்த பழைய நினைப்பெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா உன்னை பார்க்க வருவா.
அதை காயப்படுத்தாம பாத்துக்க என்று போனை வைத்தான். முரளி அமைதியாக போனை வைத்தான். அவன் மனது கடைசியாக சரிதாவை பார்த்த அந்த நாளை நினைவு கூர்ந்தது. அந்த நாள் என் வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது. அவ்வளோ ஏன், நான் அவளை சந்திச்சு இருக்க கூடாது. 2 பேரும் மனசுக்குள்ளேயே தன்னோட காதல 3 வருஷமா பொட்டு பூட்டிக்கிட்டு வெளியில ஒண்ணுமே இல்லாதது போல நடிச்சிருக்க கூடாது. கடைசியில எங்க மேல சந்தேகப்பட்டு பெரிய பிசினஸ்மேனான அவங்க அப்பா எங்க அம்மா கிட்ட வந்து நைஸாவே பேசி எங்க காதலை பிரிச்சிருக்க கூடாது. எங்க அம்மாவும் வசதியான வீட்டு பொண்ணோட சகவாசம் நமக்கு வேண்டான்னு என்கிட்ட சொல்லி அழுதுருக்க கூடாது. இதை கேட்டு நான் துடிச்சிருக்க கூடாது. அன்னைக்கு சாயங்காலம் நான் அவகிட்ட நம்ம நட்பு இதோட நிக்கட்டும், நாம இப்படியே பிரிஞ்சுடுவோன்னு சொல்லி இருக்க கூடாது. அதை கேட்டு அவ துடிச்சு போனான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அதை அவ காட்டிக்காம எப்பவும் போல அந்த அழகான சிரிப்பை என் மேல வீசிட்டு போயிட்டா. அந்த சிரிப்பு எனக்கு அன்னைக்கு எத்தனை ஆயிரம் செய்தி சொல்லிச்சு என்று கண்களை துடைத்து கொண்டு அமைதியாக எழுந்து கொண்டான். மறுநாள் காலை பாத்திரங்களை கிச்சனில் தடால் தடால் என்று வீசிக் கொண்டிருந்தாள் மாலா. வெளியே சோஃபாவில் அமர்ந்திருந்த முரளிக்கு எரிச்சலாக இருந்தது. என்ன மாலா, எதுக்கு இப்படி பாத்திரத்தை தூக்கி தூக்கி போடுற? சத்தம் இல்லாம சமைக்க தெரியாதா? தெரியாதுங்க, எனக்கு அந்த வித்தை எல்லாம் தெரியாது. அதனால தானே நானும் இன்னும் இப்படியே கிடக்குறேன். கல்யாணம் ஆகி வந்த புதுசுல ஏதோ அவ என்னோட காலேஜ்ல படிச்சவ, நாங்க நட்போட பழகணும் அவ்வளவுதான்னு சொன்னீங்க. ஆனா உங்க அம்மா பேச்சுக்கு பேச்சு என் பையனுக்கு நல்ல வசதியான இடத்துல இருந்து தானா பொண்ணு தேடி வந்தது. நாங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டோன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஏதோ கிழவி என்ன வெறுப்பேத்த அப்படி சொல்லுதுன்னு நானும் பேசாம விட்டுட்டேன். இப்ப என்ன திரும்ப அவ உங்களை பார்க்க வரணும்? அவ மனசுல உங்க மேல காதல் இல்லாமல திரும்ப உங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வரா? ஏய் என்ன நீ, நான் தான் சொன்னேன்ல அவ என்னோட ஃப்ரெண்டுன்னு. ஃப்ரெண்ட பார்க்க வரக்கூடாதா? வரலாம் சாமி, வரலாம். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு எந்த பொம்பளை தன் கூட படிச்ச ஆம்பளை நண்பனை பார்க்க மெனக்கெட்டு வராங்களாம் என்று பாத்திரங்களை கொண்டு வந்து தோப்பனா ஹாலில் போட்டாள். தோ பாரு, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என் உயிரை வாங்காத. பேசாம இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்ல, அவ வந்துட்டு போற வரைக்குமாவது கொஞ்சம் வாயில இருந்து நெருப்ப வீசாம இரு. அப்புறம் எப்படின்னா என்ன சுட்டரிச்சுக்க என்று பேப்பரை எடுத்து விரித்தான். ஆமா, நான் தான் உங்களை சுட்டரிக்கிறேன். உங்களால என் வாழ்க்கையே என்று அவள் கூறுவதற்குள் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. முரளி அவளோடு எழுந்து கொள்ள, பறக்காதீங்க, உள்ளதானே வரப்போறா, நான் போய் பாக்குறேன் என்று அவனை முறைத்து விட்டு வெளியே சென்றாள். காரில் இருந்து ஒரு நடுத்தர வயதுடைய பெண் கம்பீரமாக இறங்கி வந்தாள். அவளது நடை, உடை, பெருந்தன்மையான பார்வை அனைத்தும் சரிதாவை ஒரு நிமிடம் வாயடைத்து போக வைத்தது. இப்பதானே தெரியுது இந்த மனுஷன் இப்போவும் இவ பேரை எடுத்தா ஏன் இப்படி அலையறாருன்னு என்று மனதிற்குள் கருவி கொண்டே வாங்க என்றால் வேண்டா வெறுப்பாக. அமைதியாக சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்த சரிதா, நீங்க முரளியோட ஒய்ஃபா என்றால் கண்கள் விரிய. ஆமா, அந்த சிரிக்கி நான் தான், வாங்க என்று உள்ளே அழைத்தாள். இதற்குள் பரபரப்பாக அங்கு ஓடி வந்த முரளி அவளை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ந்து நிற்க, அவனை பார்த்த சரிதாவும் மௌனமாக நின்றாள். என்ன, வந்தவங்களை கூப்பிட மாட்டீங்களா என்று மாலா கேட்டதும் சுய நினைவுக்கு வந்தனர் இருவரும். வா சரிதா, வாமா, எப்படி இருக்கிற? எங்க உங்க ஹஸ்பண்ட் பசங்க யாரையும் கூட்டிட்டு வரலையா? இல்ல, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அவர் வெளியில போயிட்டாரு, மதியம்தான் வருவாரு. அவர் வர்றதுக்குள்ள உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் என்று வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே உள்ளே வந்தாள். அப்படியா, சரி, இப்படி உக்காரு. இதுதான் என்னோட மனைவி மாலா. நாங்க அப்பவே அறிமுகம் ஆகிக்கிட்டோம். நல்லா அழகா இருக்காங்க, உங்களுக்கு நல்ல பொருத்தம் என்று சிரித்து கொண்டே சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்தாள். ஆமா, இவ தான் பார்த்தா எங்க பொருத்தத்தை. ஆனாலும் இந்த வயசுலயும் எப்படி இவ இவ்வளவு அழகா இருக்கா என்று யோசித்து கொண்டே, இருங்க காப்பி கொண்டு வரேன் என்று கூறிவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள். ஆமா முரளி, எப்படி இருக்கீங்க? வீடெல்லாம் அழகா இருக்கு. வாடகை வீடு தான் என்று அமைதியாக சிரித்தான். அதனால என்ன? சரி, உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரே ஒரு பொண்ணு தான், பேரு சரிகா என்றான். ஒரு நிமிடம் அவனை உற்று பார்த்தாள் சரிதா.
அவர்கள் பேசுவதை உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த மாலா மனதிற்குள் கருவி கொண்டிருந்தாள். இப்பதானே தெரியுது பொண்ணுக்கு எதுக்கு சரிக்கான்னு பேரு வைக்கணும்னு அடம் பிடிச்சாருன்னு. சரிதால பாதிதானா அது என்று டம்ளரை தொப்பென கீழே வைத்தாள். சத்தம் முரளிக்கு கேட்டது. ஆமா சரிதா. உனக்கு எத்தனை பசங்க? சரிதா அமைதியாக தலையை குனிந்து கொண்டு சிரித்தாள். சரிதா, இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? பசங்க இல்லைன்னு அர்த்தம் என்று மேலும் சிரித்தாள். சரிதா என்று அதிர்ந்தான் முரளி. ஓ, அதுதான் இன்னும் அப்படியே கட்டுக்கொலையாம இருக்காளா? இவளே பெத்துக்கலியா இல்ல பொறக்கலியா என்று உள்ளே மாலை யோசித்து கொண்டிருக்க, சாரி சரிதா, நான் ஏதோ நோனோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்காகலாம் எவ்வளோ வருத்தப்பட்டாச்சு. இப்ப எல்லாம் பழகிடுச்சு. சரி, அது போகட்டும். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துதாமே? ஆமா, இப்பதான் 6 மாசம் முன்ன. உன்னை என்னால கான்டாக்ட் பண்ண முடியல, அதனால தான். பரவாயில்ல, அதனால என்ன இருக்கு என்று சிரித்தாள். பிறகு அவர்கள் பழைய கதைகளை மெதுவாக ஆசை போட்டு கொண்டு ஆனந்தமாக சிரித்து கொண்டிருக்க, அதை பொறுத்து கொள்ள முடியாமல் காப்பி கொண்டு வந்து தொப்பென டீப்பாய் மேல் வைத்தாள் மாலா. இருந்தாலும் அவர்கள் அவளை கவனிக்கவில்லை. சற்று நேரம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்து விட்டு காப்பி குடித்து முடித்ததும் கையில் இருந்த பழம் ஸ்வீட் இருந்த கூடையை அவளிடம் கொடுத்த சரிதா, அப்ப சரி, நான் கிளம்புறேன். நீங்க பெங்களூருக்கு வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் என்று எழுந்து கொண்டாள். முரளியும் மெதுவாக எழுந்து கொள்ள மாலாவிற்கு அவள் கிளம்புவது அப்பாடா என்று ஆனது. சரிம்மா, நீயும் உடம்ப பார்த்துக்க, அடிக்கடி போன் போடு என்று எதேச்சியாக கூறி வந்தவன் அருகில் மாலா தன்னை முறைத்து கொண்டிருப்பதை பார்த்து அமைதியாகினான். இதை கவனித்த சரிதா லேசாக புன்னகை செய்து கொண்டே அவர்களிடம் கூறிவிட்டு வாசலுக்கு செல்ல மாலா பட்டன உள்ளே சென்றாள். முரளி சரிதாவுடன் மௌனமாக வெளியே வர அவள் காரில் ஏறியதும் அவனை நிமிர்ந்து பார்த்து, அப்ப நான் கிளம்புற முரளி என்றவனை உற்று பார்த்தாள். அந்த பார்வையில் பல உணர்ச்சிகள் தெரிந்தது. அதை பார்த்து முரளி மௌனமாக நின்றான். அவன் மனது துடிதுடித்தது. அதன் வலியை அவனால் தாங்க முடியவில்லை. மௌனமாக தலையை குனிந்து கொண்டான். கடகடவென தனது பேக்கை திறந்து ஒரு கவரை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். என்ன சரிதா இது? நான் போனதும் மெதுவா தனிமையில் இருக்கும்போது பிரிச்சு பாரு முரளி என்று கூறிவிட்டு டிரைவரிடம் கிளம்பும்படி கூறினாள். கார் விரென பறக்க அவள் கொடுத்த கவரை கையில் வைத்துக்கொண்டு அமைதியாக பார்த்து கொண்டு நின்றான். கார் கண்ணுக்கு மறைந்ததும் விரைந்து தனது அறைக்கு சென்றவன் அந்த கவரை வேகமாக பிரிக்க அதில் 5 லட்சத்திற்கு ஒரு செக் இருப்பதை பார்த்து அதிர்ந்தான். டக்கன போனை எடுத்து சரிதாவிற்கு போன் செய்தான். நம்பர் உபயோகத்தில் இல்லை என்று வர ஒன்றும் புரியாமல் அந்த கவரை திருப்பியவன் அதிலிருந்து ஒரு காகிதம் விழுவதை பார்த்து குனிந்து எடுத்து பிரித்து படித்தான். அன்பு முரளிக்கு, உங்க குழந்தைக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. அதனால இந்த பணத்தை கொடுக்கறேன். உங்ககிட்ட கொடுத்தா கண்டிப்பா நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க. அதனால தான் நான் போனதும் அதை பிரிச்சு பார்க்க சொன்னேன். எனக்கு போன் பண்ண முயற்சிக்காதீங்க. நம்ம நட்பு மனசுக்குள்ள தொடர்ந்தா போதும். வெளிப்படையா தொடர்ந்தா அது உங்க வாழ்க்கைய தேவையில்லாம பாதிக்கும். அதை நான் விரும்பல. அதனால தான் அந்த நம்பரை நான் தூக்கி போட்டுட்டேன். என்றும் உங்கள் அன்பு சரிதா என்று எழுதியிருக்க, எங்க அம்மாக்கு அப்புறம் நான் சொல்லாமலே என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் நீதான் சரிதா. அதை நீ எனக்கு எப்பவுமே உணர்த்திக்கிட்டு இருக்கிற. அதனால தான் நமக்குள்ள எந்த தொடர்பும் இல்லைன்னாலும் என்னோட தேவை உனக்கு தெரிஞ்சிருக்கு. என் இக்கட்டான சூழ்நிலை உனக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த பணத்தை கொண்டு வந்து நீயே கொடுத்துட்டு போற என்று அந்த கடிதத்தில் முகம் புதைத்தழுதான். 1 வாரம் சென்றது. அன்று ஹோட்டல் சங்கீதாவில் சேகரும் முரளியும் ஏதோ சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் எதிரில் இருந்த காப்பி ஆறிக்கொண்டிருந்தது. ஏய், நான் தான் சொல்றேன் இல்ல, என்கிட்ட சரிதா நம்பர் இல்லடா. உனக்கு கொடுத்த அந்த நம்பர்ல தான் எனக்கும் அவ போன் போட்டிருந்தா. சரி, அப்ப நம்ம பெங்களூர் போலாம் வா. போய் அவளை எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? குமார் அவளை ஏர்போர்ட்ல பார்த்ததா சொன்னியே, அவன் கிட்ட கேட்டா ஒருவேளை தெரியலாம். சரி, அவன் நம்பரை கொடு என்று பரபரத்தான். ஏய், எதுக்குடா? அவதான் இனிமே நமக்குள்ள எந்த தொடர்பும் வேண்டான்னு சொல்லிட்டான்னு சொன்ன இல்ல. இல்லடா, எனக்கு அவ முதல்ல இருந்தே எவ்வளோ உதவிகள் செஞ்சிருக்கா.
நான் கேட்காமலேயே எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. இப்போ எனக்கு உதவி இருக்கா. இப்படி அவ உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் அவளுக்கு நன்றி கூட சொல்லாம இருக்கிறது என் மனசை உறுத்துது. அதுக்கு தான் கேட்குறேன், ப்ளீஸ்டா என்று கெஞ்சினான். அவனை பரிதாபமாக பார்த்த சேகர், ஏய், இதுக்கு மேல நான் உண்மையை உன்கிட்ட இருந்து மறைக்க விரும்பல. நீ நினைக்கிறது போல சரிதா பெங்களூர்ல இல்ல, பின்ன அவ கும்பகோணத்துல தான் இருக்கா. என்னடா சேகர், என்ன சொல்ற? ஆமாண்டா, அவளுக்கு கல்யாணமே ஆகல. அவங்க அப்பா பிசினஸ்ல ஏதோ பெருசா லாஸ் ஆகி அந்த அதிர்ச்சியில இறந்துட்டாரு. சொத்தை எல்லாம் வித்து கடனை கட்டியிருக்கா. அவங்க அப்பா பார்த்த பையன் இவளுக்கு சொத்து இல்லைன்னதும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விட்டுட்டு போயிட்டானா. அதுக்கப்புறம் அவ ஒன்றும் இல்லாம நின்னாலும் அவ ஆசையா கத்துக்கிட்ட பாட்டு அவளுக்கு கை கொடுத்துருக்கு. அங்க இங்கன்னு லைட் மியூசிக்ல போய் பாடி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். கச்சேரி இல்லாத சமயங்கள வீட்லயே துணி தைச்சிருக்கா. அப்படியே தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தவளுக்கு உன் நினப்பு மட்டும் மனசை விட்டு போகாம இருந்திருக்கு. ஆனா உன்னை வந்து பார்க்கவோ உன் வாழ்க்கையில குறுக்கிடவோ அவ விரும்பல. எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு மட்டும் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிட்டு இருந்திருக்கா. வர்ற வருமானம் தான் ஒருத்திக்கு போதுன்னாலும் அதுல ஒரு பங்கை சேர்த்து வச்சிருக்கா. அந்த பணத்துல ஒரு 5-6 மிஷினை வாங்கி போட்டு ஆதரவு இல்லாத பெண்களுக்கு தையல் கத்து கொடுத்து அவங்களுக்கு வேலை கொடுத்து ஆதரவு கொடுக்கணும்னு அவங்கள சொந்த கால்ல நிக்க வைக்கணும்னு ஒரு நினப்பு இருந்திருக்கு. அது விஷயமா தான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்திருக்கா. அப்பதான் ஹோட்டல்ல அவ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உன்னை சந்திச்சிருக்கா. உன்கிட்ட ஆசையா பேச வரலான்னு இருந்தவளுக்கு அன்னைக்கு உனக்கு பணம் கொடுத்த குமாரு உன்கிட்ட கொஞ்சம் கடுமையா பேசினதை கேட்டு துடிச்சிட்டு இருக்கா. அத உடனே அவ ஃப்ரெண்ட் விஜயா கிட்ட சொல்லி அழுதுருக்கா. விஜயாக்கு என் வீடு தெரியும், அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்பதான் உன்னை பத்தி சொல்லி அழுதா. எப்படியாவது உனக்கு உதவி செய்யணும், உன் மானத்தை காப்பாத்தணும்னு என்கிட்ட கெஞ்சி கேட்டா. நான் உன் ஒய்ஃபை பத்தி சொன்னேன், ஆனா அவ கேட்கல. முதல்ல நீயே கொடுன்னு என்கிட்ட சொன்னவ அப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல. நானே அவரை கடைசியா ஒரு வாட்டி பார்த்துட்டு இதை கொடுத்துறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் அங்க வந்தா. அந்த காரு கூட விஜயாவோட காரு தான். அப்ப விஜயாவோட நம்பர் உன்கிட்ட இருக்கா? இல்லைன்னா வா, நாம அவளை நேர்ல போய் பார்க்கலாம். அவளுக்கு கட்டாயம் அவ அட்ரஸ் தெரியும் இல்ல என்று எழுந்து கொண்டான். இல்லடா, விஜயா கண்டிப்பா சொல்ல மாட்டா. ஏண்டா? இது சரிதாவோட கண்டிஷன். அவ உன் வாழ்க்கையில திரும்பவும் வர விரும்பல. அதுவும் இல்லாம அவளுக்காக நீ சங்கடப்படுறதும் அவ விரும்ப மாட்டா. ஆனா உள்ளுக்குள்ள உன் நினைப்போட மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அதை தயவு செஞ்சு கழிச்சிடாத என்றான். முரளி கண்கள் கலங்க அமைதியாக அமர்ந்தான். சரிடா, நான் அவளை தொந்தரவு பண்ணல. ஆனா அவ அட்ரஸை மட்டும் வாங்கி கொடு. ஏய், நான் தான் சொன்னேன் இல்ல. இல்லடா, நீ நினைக்கிறது போல இல்ல. நான் அங்க போய் அவளை எந்த தொந்தரவும் செய்யல, பார்க்கவும் மாட்டேன், அது மட்டும் நிச்சயம் என்றான். ஒரு வாரம் சென்றது. அன்று லைட் மியூசிக் கச்சேரிக்கு சென்று விட்டு வந்த சரிதாவிற்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வர அதை அவசரமாக எடுத்து பிரித்து பார்த்தாள். அதில் 10 லட்சத்திற்கு ஒரு டிமாண்ட் டிராஃப்டும் ஒரு சிறிய சீட்டும் இருந்தது. அன்புடைய பாடகி சரிதா அவர்களுக்கு, நான் உங்கள் ரசிகன் எழுதுகிறேன். உங்க பாட்டு என்றால் எனக்கு கொள்ளை பிரியம். உங்கள் கச்சேரி எங்கு நடந்தாலும் வந்து விடுவேன். உங்கள் அழகு குரலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் நீண்ட நாட்களாக நினைத்தது உண்டு. அதுதான் இந்த சிறிய பரிசு. இதை தயவு செய்து இந்த ரசிகனின் சிறு காணிக்கையாக நினைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்க அதை பார்த்து வியந்த சரிதா இதை போனில் விஜயாவிடம் சொல்லி மகிழ்ந்தாள். இப்படி ஒரு வித்தியாசமான ரசிகரா உனக்கு? பரவாயில்லடி, நீ முரளிக்கு 5 லட்சம் தான் கொடுத்த. ஆனா அந்த ஆண்டவன் உனக்கு அதை 2 மடங்கா திருப்பி கொடுத்திருக்காரு. இதுக்கு காரணம் அவர் மேல உனக்கு இருக்கிற தூய்மையான நேசம்தான் என்றாள் விஜயா. என்னடி நீ, நேசத்துக்கும் பாசத்துக்கும் ஏதுடி விலை? இது ஒரு அன்பின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். சரி சரி, இந்த பணத்தை என்ன செய்ய போற? என்ன செய்ய போறேனா? முரளிக்கு கொடுத்த பணத்தை நான் எதுக்காக சேர்த்தனோ அதை தான் இப்ப செய்ய போறேன் என்று சிரித்தாள். என்னங்க, எனக்கு தெரியும், பீரோல நான் வச்சிருந்த 10 லட்சம் நீங்க தான் எடுத்திருப்பீங்க. இல்லைன்னா எந்த திருட இங்க வந்து எடுக்க போறான்? கடவுளே கடவுளே, நான் என்னெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தேன். இப்படி மொத்தமா அந்த பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாரு. அப்பவே அது கொண்டு போய் பேங்க்ல போட்டிருக்கணும். ஏன் தப்புதான் தப்புதான்.
என்னங்க அந்த 5 லட்சத்தை எடுத்துக்கிட்டு மீதி 5 லட்சத்தையாவது கொடுத்துடுங்க, ஆரம் இல்லைன்னாலும் நெக்லஸ் ஆவது வாங்கிக்கிறேன் என்று கெஞ்சினாள் மாலா. இதோ பாரு, அந்த பணம் நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்னவோ மீதி 5 லட்சத்தை கொடுன்னு கேக்குற. பேங்க்ல போடாம வீட்டுல வச்சிட்டு இருந்தா திருடு போகாம என்ன ஆகும்? எனக்காவது கொடுத்துருக்கலாம், இப்போ உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம போயிடுச்சு என்று சாதாரணமாக கூறிவிட்டு எழுந்து உள்ளே சென்றான் முரளி. கடவுளே, அதை யார் எடுத்துட்டு போனானோ, இப்ப எங்க இருக்கோ? போலீஸ்ல சொல்லலாம் வாங்கன்னாலும் வரமாட்டேன்றாரே, அந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியலையே என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்க, அது நியாயமா? எங்க போகணுமோ அங்கதான் போயிருக்கு. பல பெண்களோட வாழ்க்கைக்கு விளக்கேத்த போயிருக்கு. என் சரிதாவோட கனவை நிறைவேற்ற போயிருக்கு. இதனால பல குடும்பங்கள் வாழப்போகுது, முன்னேற போகுது என்று தனது பாக்கெட்டில் இருந்த சரிதாவின் பழைய போட்டோவை எடுத்து பார்த்தான். இத்துடன் நேசம் கதை மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னை பிள்ளையருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.